ராமானுஜ ஜெய ராமானுஜ ஜெய ராமானுஜ ஜெய ராமானுஜா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு தொடர் கதை. இது நம்ம பாரத தேசத்தோட பாரம்பரியத்தையும் நம்ம பாரதியர்களுடைய ஒரு பண்பாட்டையும் சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு கதை. இதில் நம்ம ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கு அந்த காலக்ஷேப பద్ధதியில் நாம் அதை பார்க்காட்டாலும் இந்த மகாபாரதத்தில் நாம் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு, நமக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டமான சூழல்களை கையாளக்கூடிய பல விஷயங்கள், பல அறிவுரைகள், பல தெரிஞ்சிக்க கொள்ள வேண்டிய விஷயங்கள் இந்த மகாபாரதத்தில் இருக்குது. அதை மட்டும் சுருக்கமாக பார்ப்போம். முதல் விஷயம், நம்முடைய சனாதன தர்மத்துக்கு அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறது வேதங்கள். வேதங்கள் இல்லை, வேதம்தான். அந்த வேதம்ங்கிறது நமக்கு 4 யுகங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்ட்டு. இதில் தர்மத்தில் உச்சத்தில் இருந்தது கிருத்தயுகம். கிருத்தயுகத்திலேருந்து துவாபர யுகம் வரைக்கும் வேதம்ங்கிறது ஒன்றா தான் இருந்தது. அந்த வேதம்ங்கிறது மொத்தமாக சேர்த்து ஒரு வேதம். கலியுகத்தில் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய பல அவதாரங்களில் ஒரு அவதாரம் வியாசர். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவேலாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த வேத வியாசர் அவர் என்ன பண்ணுறார், மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருந்தது. இப்படி இவ்வளோ பெரிய வேதமாக இருக்கே, இதுக்கப்புறம் கலியில் எல்லாருக்குமே புத்தியிலையும் குறைந்தவர்கள், சக்தியிலையும் குறைந்தவர்கள், தைரியத்திலையும் குறைந்தவர்கள். இவர்களால் அதை அத்தியனம் பண்ணி தபஸ்லையும் சாட்சாத்காரத்திலையும் அதை உணர்ந்து தரித்து கொள்ளக்கூடிய தன்மை கலியில் பலருக்கு கிடையாது. எங்கேயோ சில மகான்கள் அத்தியனம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு அதுக்குண்டான அர்த்தங்கள் எல்லாத்தையும் படித்து கொண்டு பிறருக்கு பிரயோஜனப்படும்படி வாழ்ந்து கொண்டு இருக்கார்கள். அப்போ இந்த பிராமணர்கள் எல்லாம் இந்த வேத நெறியை விட்டு நழுவி எதோ வியாபாரம் பார்த்துட்டு எப்படி இல்லாமோ இருந்துட்டு எதையோ பண்ண ஆரம்பிச்சிருவார்களே, அப்போ எல்லா மக்களும் உய்வடைவது எப்படி அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, 5வது வேதம்னு சொல்லக்கூடிய இந்த மகாபாரதம், இந்த மகாபாரதத்தை நாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும், இந்த மகாபாரதத்தை நாம் பதிவு செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறார் வியாசர். பொதுவாகவே 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று இதிகாசம்னு பேர், இன்னொன்று புராணம்னு பேர். புராணங்களை பண்ணினதும் வியாசர் தான். பெரிய இதிகாசமாக இருக்கக்கூடிய உலகத்திலேயே பெருங்காப்பியம் அப்படின்னா அது மகாபாரதம் தான். அதை பண்ணினவரும் வியாசர் தான். வால்மீகி மகரிஷி ராமாயணம் பண்ணினார், அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த இதிகாசம்னா என்ன, புராணம்னா என்னன்னா, இதிகாசம்ங்கிறது நடந்ததை நடந்தபடி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது இதிகாசம். புராணம்னா என்ன அப்படின்னா, மகாத்மியங்கள் எல்லாம் சேர்த்து சொல்லி ஒரு கதாரூபமாக ஒரு தத்துவத்தை கொடுக்கறது புராணம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஹிஸ்ட்ரின்னு இருக்குன்னா அதை அப்படியே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டா இதிகாசம், இது நடந்தது அப்படின்னு எடுத்து வைக்கிறது மகாபாரதமும் ராமாயணமும். இப்போ மகாத்மியம்னா என்ன, உதாரணத்துக்கு 18 புராணம் இருக்குது. அதில் பெருமாளை பற்றி நிறைய சொல்கிறது. ஒரு சில புராணங்களில் அப்படியே பெருமாளுடைய சாட்சாத் ரூபத்தை சொல்லி, பெருமாள் தான் பரபிரம்மம், மகாபுருஷன், அவனைத்தான் எல்லாரும் வணங்குறார்கள், விஸ்வரூபத்தெல்லாம் காமிச்சு எல்லா தேவதைகளும் பெருமாளுடைய ஒரு அங்கத்தில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து காட்டுற புராணம். இன்னொரு ரூபத்தில் இன்னொரு புராணத்தில் என்ன செய்யும், அந்த பெருமானுடைய பெருமாளுக்கு பெரிய மாமாயன்னு பேர், அவன் மட்டும்தான் என்ன பண்ணுவான், விஸ்வரூபத்தை காமிச்சு எல்லாரும் எனக்குள்ளதாண்டா அப்படின்னு காட்டுவான். சிறியவருக்கும் சிறியவனா போய் எல்லாரையும் அவனே போய் பூஜை பண்ணிட்டு இருப்பான். இப்படி 2 விஷயத்தையும், அதாவது ஒரு தெய்வத்தை பற்றி சொல்லும் போது அதனுடைய உயர்வை சொல்லணுங்கிறதுக்காக திருமாலே இவரை பூஜை பண்ணியிருக்கார், திருமாலே இந்த இடத்துல இவர் வணங்கியிருக்கார் அப்படின்னு சொல்றது உண்டு. உன் அம்மா தெய்வத்துக்கு சமம்னா என்ன அர்த்தம், தெய்வம் உயர்ந்தது, தாயும் உயர்ந்தவள், அதனால அதை அப்படி கம்பேர் பண்ணி சொல்றது, உயர்ந்த விஷயத்தோட கம்பேர் பண்ணி. இவன் சொன்னது வேத வாக்குன்னா வேதம் தான் நித்தியம் நிரந்தரம் உயர்வானது. அப்போ அந்த உயர்வான ஒரு விஷயத்தோட இவனுடைய சொல்ல கம்பேர் பண்ணி சொல்றது. அப்படி பெருமாளே வணங்கியிருக்காரு. இப்படி மகாத்மியத்தோட சேர்த்து ஒரு தத்துவத்தை போதிக்கக்கூடியது புராணங்கள். நடந்ததை நடந்தபடி, எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவன் இந்த தப்பு பண்ணியிருக்கான்ப்பா, இதுக்கு இவ்வளோ தண்டனை, இதுக்கு இவ்வளோ பிராயச்சித்தம், இப்படி அனுஷ்டிச்சு அவன் மீண்டு திருப்பி இத்தனை நல்லது செஞ்சான் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற ஹிஸ்ட்ரி இதிகாசம். இப்படி இருக்கிற இதிகாசத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் மகாபாரதம்ங்கிறது. அப்போ அந்த மகாபாரதம்ங்கிறத வியாசர் இப்படி நினைக்கிறார், மனசில் பண்ணணும்னு. பிரம்மா நான்முகன், பெருமானுடைய தொப்பூலிலிருந்து நாபிக்கமலம்னு பேர், அந்த தாமரையிலிருந்து தோன்றியவர், பெருமானுடைய புத்திரன் அப்படின்னே வச்சுக்கலாம். நாராயணன் படைத்தான் நான்முகனின் ஆழ்வாரை கொண்டாடுறார். அப்படிப்பட்ட அந்த நான்முக கடவுள் அவர் வந்துடுறார். நின்று கண்டிப்பாக அவசியம் பண்ண வேண்டியது தான், நீ நினச்சது எனக்கு நீ நினச்சதை நான் நினச்சிட்டேன், கண்டிப்பாக பண்ணு, இதனால மக்களுக்கு நிறைய பிரயோஜனப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் பிரம்மா.
பிரம்மா இப்படி சொல்லிட்டார், இப்போ இந்த மகாபாரதத்தை எழுதணும். எப்படி எழுதுறது? நான் பாட்டுக்கு கொப்பளிச்சுட்டே வருவேன் அப்படின்னு அர்த்தம். நாமெல்லாம் கொப்பளிச்சா எதையோ கொப்பளிக்கிறோம்னு அர்த்தம். மகர்ஷிகள் கொப்பளித்தா அத்தனையும் வேத மந்திரங்களும் இதிகாச புராணாதிகளும் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான நல்ல விஷயங்களையும் சொல்கிறார்கள்னு அர்த்தம். நாம் பாட்டு சொல்லிகிட்டே வருவேன் எல்லாத்தையும். யாராவது ஒருத்தர் அதை உட்காந்து எழுதிகிட்டே இருக்கணும் அப்படின்னார் வியாசர். யாருடா எழுதுறது அப்படின்னு பார்த்தா, அப்போ வியாசர் பிரம்மாவே இந்த அட்வைஸை கொடுத்தாருன்னு இருக்குது, வியாசரே நினைச்சாருன்னு இருக்குது. இது ஒரு கதை. விநாயகரை நினைச்சார், யானை முகம் கொண்ட அந்த கடவுள் வந்து நான் எழுதுறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, நீ பாட்டு சொல்லணும், நான் பாட்டு எழுதிட்டு இருப்பேன், நடுவில் நீ எங்கேயும் நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு அந்த விநாயகர் கண்டிஷன் போட்டார். அப்போ வியாசர் என்ன பண்ணுறார், அப்படியே ஆகட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா அப்போ நம்ம 2வது வாய்ப்பாடு சொல்ல சொன்னால் எல்லாரும் சொல்லிடுவார்கள். அதை மாதிரி ஆரம்பித்தார். 1,00,000 ஸ்லோகம் சொல்லிட்டார். சொல்லி முடிக்கிற 1,00,000 ஸ்லோகம், 2,00,000 வரி கிட்டத்தட்டன்னு வச்சுப்போமே. ஒரு ஸ்லோகம் 2 வரின்னு இருந்தால் 1,00,000 ஸ்லோகம் சொல்லியாச்சு. விநாயகருக்கு வந்து எழுதிட்டே இருக்கார். இப்படி நடந்துட்டு இருக்கு. இந்த மகாபாரதம் அவர் சொன்னார், இவர் எழுதிட்டார். எப்படி இன்னைக்கு வரைக்கும் வந்தது? என் தாத்தாவும் சொல்றார், தாத்தாவுக்கு தாத்தாவும் சொல்றார், சங்கராச்சாரியாருக்கும் சொல்றார், அதுக்கும் முற்பட்டவர்கள்லாம் சொல்றார். எல்லாருமே மகாபாரதத்தை சொன்னார். இது நேற்று எழுதின ஒரு கதைன்னு சொல்லிடவே முடியாது யாரும். மனுஷர்கள் சமைச்சதா இருந்தா யார் பண்ணா எப்போ பண்ணா எல்லாம் சொல்லிடும். மகர்ஷி தான் பண்ணியிருக்கார், அதனால இந்த காலத்தில் பண்ணார் இவர் சொன்னான்னு சொல்லவே முடியாது. இதற்கு மிஞ்சிய ஒரு காவியம்ங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இங்கே உலகத்தில் எப்பேற்பட்ட புஸ்தகத்தை எடுத்தாலும் இந்த காலத்தை தொடக்கூட முடியாது. 2000 வருஷத்துக்கு மிஞ்சின ஒரு விஷயமாவே எடுத்துக்கிறது இல்லை. தொல்காப்பியம் வேணால் கொஞ்சம் பழசு, அது மாதிரி தொல்காப்பத்தி பழைய நூல்னு தமிழில் எதெல்லாம் சொல்கிறான்னு தெரியல அவள்லாம். அப்படி இருக்கும்போது மகாபாரதம்ங்கிறது எப்பயோ 1,00,000 ஸ்லோகங்கிறது நினச்சி பார்க்க முடியாது சாதாரண ஒரு மனுஷனால். சொல்லியாச்சு, எழுதியாச்சு. எப்படி நமக்கு கிடைச்சது? மேற்கொண்டு பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.